Dear friends, welcome to our channel AK Raman's Emotional Educational Academy. இந்த ஒரு 3 மந்த்ஸாக நம்ம அதாவது போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்காக என்னென்ன ப்ராப்ளம் வந்து இந்த போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எஸ் எ பேரண்ட்டாக நம்ம எப்படி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்கள அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியில் இருந்து, அப்புறம் அகடமிக் ப்ரெஷர், அவங்களோட மென்டல் அண்ட் ஹெல்த் வெல்னஸ், அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹிண்டரன்ஸாக ரொம்ப ஒரு அப்டாக்கிள்ஸ் இருக்குதோ அது எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு வர்றோம். ஸோ பை த பை ஐ எம் ஆனந்த்குமார். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா கான்செப்ட் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுட்டேன்னா எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அவங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலோ இல்லை வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து அதை வந்து ஒரு ஒரு மாடிஃபை பண்ணி கேட்டாலும் கூட நமக்கு எழுதிக்கலாம். இப்போது நிறைய பசங்க சொல்கிறது என்னென்னா, நல்லா படிக்கிற பசங்க எல்லாமே படிச்சிருப்பாங்க, இது 1 மார்க் 2 மார்க்கில் தவற விடுவாங்க. ஏன்னு கேட்கும்போது அது வந்து புக் பேக்காக இருக்காது. அதே நேரத்துலையும் நல்லா அவங்கள வந்து ஒரு ஒரு அந்த ஒரு குயிஸ் லெவலில் ஒரு ட்விஸ்ட் லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஒரு எல்போ லேர்னிங் அவுட்கம்ஸில் பேஸ்டில் வந்து இருந்திருக்கும். அதில் பாதி பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க, மீதி பேர் நல்லா படிக்கிற பசங்க அதை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு அந்த கான்செப்டை வந்து நம்ம எப்படி நம்ம புரிய வைக்கணுங்கிறதையும் இந்த டிப்ஸில் பார்க்கலாம். ஸோ பை த வே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வீடியோக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஐ ரெக்கமெண்ட் யூ டு சி த ப்ரீவியஸ் வீடியோஸ். இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து அட்டென்ஷன் டு த பேரண்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெட் அஸ் கோ டு த வீடியோ. நம்ம இங்கே பார்க்குறது ஒரு எக்ஸாம் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இது எல்லாருக்குமே இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்லா ஒரு ஹைலியே ஒரு காம்படிட்டிவ் வெல் ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அது இருந்தால் தான் நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட்டாக அதை பண்ணும். இப்போது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் போக போகிறோம், ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த டைஸில் வந்து நம்ம பேர் வந்து அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம இங்கேருந்து போகிறோம். ஒரு மினிமம் லெவல் ஆஃப் அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே போய் எந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக நம்ம போகணும், அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி நம்ம ஒரு அட்டென்ஷனோட நம்ம ஒரு கவர் பண்ணணும், என்ன ஒரு ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு ஃப்ளூயண்ட்டாக எப்படி ஆரம்பிக்கணும், அதோட ஃப்ளோ எப்படி இருக்கணும், அதோட எண்ட் எப்படி இருக்கணும், எப்படி முடிக்கணுங்கிறத நாம் ப்ரிப்பேர்டு பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அங்கே இருக்கும். அப்புறம் ஆஃப்டர் ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ரிகர்சலாக அதே நேரத்தில் வந்து நம்ம அது வந்து ஒரு விஷன் ஃபுல்லாக நம்ம கொண்டு போயிட்டோன்னா நிச்சயமாக நம்ம அது என்ன பண்ணிடலாம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதே போல் தான் இங்கே ஒரு எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது நாம் வெல் ப்ரிப்பேர்டாக ஒன்ஸ் வந்து நாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை விட்டு நமக்கு கொடுத்துக்கும் போது நிச்சயமாக அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து லோ லெவல் தான் இருக்க முடியும். அவங்களோட இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கோ இல்லை ரொம்பவே ஒரு பயந்துட்டு அங்கிருந்து வெளியில் வர அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கோ இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு ஆங்ஸைட்டி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்னா ஃபஸ்ட் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் வெல் ப்ரிப்பேர்ட் இருக்கும்போது அங்கே ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அது இருக்கும், அதை நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். அவங்க நல்ல ஒரு எக்ஸாம் வந்து நல்லா அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்போது சரி, இது ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் என்ன நம்ம பார்க்குற பாருங்க, இந்த மோட்டிவேஷனும் நம்ம ஒரு சர்டன் லெவலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்தாகணும். அதனால தான் நம்ம எல்லா ஸ்கூல்ஸுக்கு கூட ஒரு கேரியர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் இருக்கிற அந்த 10th ஆகட்டும் 11th 12th பசங்களாகட்டும் ப்ராப்பராக ஒருத்தர்கிட்ட கோல் இல்லை, ஒரு விஷன் இல்லைங்கும் போது நிச்சயமாக அங்கே மோட்டிவேஷன் வராது. இப்போ நாம் இருக்கிறோம் இந்த ஒரு 8 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் முடிக்கணுங்கிற ஒரு கோல் இருந்தேன்னா மற்றவங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இல்லாமலேயே நம்மளுடைய இன்டர்னல் அந்த கம்பஷன்லேயே நம்ம அந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிடுறோம். இல்லை நம்ம வந்து அந்த வேலைக்கு வந்து யாருமே நமக்கு ஒரு இன்சிஸ்ட் பண்ணல, யாருமே அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல, அதற்கான கோல் என்கிட்ட இல்லை, அதற்கான ஒரு ஐடியாவில் நான் வேலை செய்யலை அப்படின்னா அது வந்து என்னென்னா அந்த ஒரு நாள் முடிக்கிற வேலை வந்து 2 நாள் 3 நாள் தள்ளிட்டே போகும். நெக் ஆஃப் மூமெண்ட்டில் 11th ஹவரில் அது தேவைப்பட்ட பண்ணுவோம், இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் வந்து மிஸ் பண்ணிடுறோம். இப்போது நம்ம யாரோ ஒரு வந்து மோட்டிவேஷன் வந்து அங்கே இருந்துகிட்ருக்குறோம், அது வந்து எய்தர் நம்மளுடைய ரிலேஷன் இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த கேரியர் வந்து அந்த ரோல் பிளே வந்து எய்தர் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இல்லை வேறு நம்மளுடைய தெரிஞ்சவங்களோட அந்த மென்டர்ஸோ இல்லை உங்களுடைய டியூஷன் மாஸ்டர் யாராவது இல்லாத பட்சத்தில் ஏஸ் எ பேரண்ட்டை வந்து நீங்கள் அங்கே வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மோட்டிவேஷன் வந்து நிச்சயமாக அங்கே இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா நெகட்டிவ் அஃபர்மேஷன் இல்லாமல், நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லாமல், நீ வந்து ஃபெயில் ஆகிட்டனா நீ இப்படி தான் பண்ண போகிற,
நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உன்னை வந்து இந்த மார்க் கட் ஆஃப் எடுக்கலைன்னா நீ இந்த வேலைக்கு தான் போகிற, இந்த காலேஜ் உனக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு டிமெரிட்டை ஒரு என்னென்ன ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அந்த மாதிரி மோட்டிவேட் ஒரு நெகட்டிவ் அதுன்னு ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி போகாமல் ஒரு பாசிட்டிவ் ஒரு அப்ரோச்சில் ஒரு மோட்டிவேஷன் வந்து ரொம்பவே அங்கே வந்து ரொம்ப எடுத்து கொடுக்குது. அப்புறம் நம்ம பார்க்குறது மெயின் ரீசனாக நம்ம பார்க்குறது அவங்களுக்கு வர ஒரு செல்ஃப் டவுட். அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆரம்பத்தில் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வர மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிய ப்ராப்பராக ஒரு பிளான் கொடுக்குறீங்க. அப்புறம் அங்கே மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. தேர்டில் பார்க்கும்போது அவங்களுடைய இந்த ரெண்டுமே சேர்ந்து அவனுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் டவுட்டை வந்து உடச்சி வெளியில் வரணும். எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு முட்டை இருக்குது, அந்த முட்டை வந்து உள்ளே இருக்கிற அந்த குஞ்சு வந்து அதுவாக உடச்சி வெளியில் வரும்போது அதுக்கு உயிர் இருக்கும். அதே அந்த முட்டை வந்து வெளியிலிருந்து நம்ம அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்து அது உடையும் போது அது வந்து வீணாக போயிடும். அதே போல் அந்த ஏஸ் அ ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி நம்மளுடைய அந்த போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களா வந்து ஒரு செல்ஃப் டவுட் அந்த மோட்டிவேட் கிளியர் பண்ணும்போது அது இன்னும் அவங்கள ஒரு ஹை லெவலில் கொண்டு போகும். வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஏகப்பட்ட ஒரு அட்வைஸோ, ஏகப்பட்ட ஒரு கவுன்சிலிங் பேர்லையோ, இல்லை ஏகப்பட்ட வேறு அதர் ஸ்டோரிஸோ, இல்லை அதர் எக்ஸாம்பிள்ஸோ நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து அந்த முட்டையிலிருந்து உள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கும் வெளியிலேருந்து உடைக்கிறது எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதோ அதே ஒரு இம்பேக்ட் தான் இங்கே வந்து கிரியேட் ஆகும். அதனால் அவங்களா இந்த செல்ஃப் டவுட் வந்து கிளியர் ஆகிற மாதிரி, செல்ஃப் டவுட் கிளியர் ஆகும்போது அங்கே வந்து கான்ஃபிடென்ஸ் அங்கே வந்து வந்துடும். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் டவுட் வந்து அங்கே கிளியர் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம எஸ் பேரண்ட்ஸ் வந்து அங்கே நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்புறம் ஃபோர்த் வந்து இந்த ஆங்ஸைட்டியோ அந்த ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த். அது வந்து ரொம்பவே அவசியம். அந்த நேரத்தில் எஸ்பெஷலி இந்த 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பசங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு பேஸாக இருக்கிறது ஃபுட் அண்ட் ஸ்லீப். எந்த நேரத்துலையும் எதுக்காகவோ இது ரெண்டுலேயும் ஒரு காம்பன்சேஷன் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு எய்தர் ஆல்டர்னேட்டிவ் என்ன, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட் பிடிக்கல, சாப்பிட முடியல, டைம் ஆயிடுச்சு, ஒரு அந்த டியூஷன் போயிட்டு வர்றாங்க, இல்லை வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணிட்டாங்க, அந்த டைம் ஆயிடுச்சு, இல்லை ஸ்லீப் வந்து டிப்ரிவேஷன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சு அவங்களுடைய அந்த ஸ்லீப்பும் ஃபுட்டு வந்து ப்ராப்பராக அது கூட ஹைட்ரேஷன், அந்த டீஹைட்ரேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது எந்த விதமான ஒரு கான்ஸ்டிபேஷன் ஆகட்டும், இல்லை உடம்பு வந்து ஹீட் ஆகுதுனால அதில் ஃபர்தர் வந்து ஹெட்ஏக்கில் இருந்து அப்புறம் ஐசைட்டை வந்து ப்ராப்ளம்ல இருந்து இதெல்லாமே ப்ராப்பராக நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆங்ஸைட்டியிலிருந்தோ ஸ்ட்ரெஸ்லேருந்து பசங்க ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது மெயின் வந்து நம்ம பார்க்குறது என்விரான்மெண்டல் அந்த சேலஞ்சஸ். இந்த என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இல்லை நம்ம படிக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் ஒரு குறிப்பிட்ட மாணவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே என்விரான்மெண்ட் ஒருத்தருக்கு வந்து சேலஞ்சாக இருக்கும், இன்னொரு அதே ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பையன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பொண்ணாவோ பையனோ அவங்க வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்க வந்து இதை வந்து பாசிட்டிவாக எடுக்கிறாங்களா, இது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுதான்னு சொல்லி நம்ம ஆஸ் எ பேரண்ட்டை வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், அவங்கள வந்து ஸ்டடி பண்ணணும். இப்போ ஸ்டடி பண்ண அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்கணும், எந்த மாதிரி அவங்க என்விரான்மெண்ட்டை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத. மினிமம் நம்மக்கிட்ட அந்த வசதி வாய்ப்பு இல்லைனாலும் இந்த இருக்கிற அந்த 3 months அதுக்கு வேண்டிய ஏற்பாடு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த என்விரான்மெண்டல் அந்த சேலஞ்சஸ்லேருந்து வெளியில் ஈஸியாக வந்துடுவாங்க. அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு அந்த அந்த ரிசோர்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ இதனால் அவங்க அந்த நோட்ஸ் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணங்கிட்டு அதை வச்சுப்பாங்க. இல்லைனா எக்ஸாம் இந்த நாள் இருக்குது மெதுவாக பார்த்துக்கலாங்கிற ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷனில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியானபடியாக அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ஆன்லைன் எடுத்து கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க, இல்லை நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இது வந்து மொபைல்லையோ மீடியாவிலையோ நம்ம அதை வந்து நம்ம படிக்கிறத விட அது பெட்டர் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு புக்காவோ சின்ன ஒரு நோட்ஸாவோ கைடாவோ நம்ம வந்து சப்ளை பண்ணும்போது நிச்சயமாக அந்த குழந்தைங்களுக்கு எந்த நேரத்துலையும் படிச்சுக்கலாம். அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவை உள்ளே வந்து அதில் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டை படிக்கும்போது ஒரு பேஜ் படிப்பாங்க, மற்ற பேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதோ இப்போ இருக்கிற ஏகப்பட்ட ஆட் வந்து நடுவில் வரதுனால இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுறாங்க. ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை ஒரு அந்த ஃபேஸ்புக்லேயோ வேறு ஒரு இன்ஸ்டாவிலையோ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ அங்கே வந்து சின்ன ஒரு போஸ்டிங் போடுவாங்க, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது இங்கே இருக்கிற அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் டோட்டலாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த டிஜிட்டல் ஃபார்மில் வந்து கொடுக்காம
எந்த அளவுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பசங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஃபைனலாக பார்க்கும்போது இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண போதெல்லாம் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே நேரத்தில் ஃபிசிக்கல் ஹெல்த் மஸ்ட் சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை ஏகப்பட்ட வந்து ஃபிசிக்கல் ரொம்ப ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லாமல் நார்மலாக அவனுடைய மைண்ட், அவனோட பிரெயின், அவனோட ஹார்ட், அவனோட வந்து எல்லாமே ஒரு சுறுசுறுப்பாக இயங்குற அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். அதுக்காக நம்ம இந்த நேரத்தில் வந்து ஒரு ஜிம்முக்கு போயிட்டு 1 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது, போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்கில் இருக்கிறான் அதில் போயிட்டு வச்சு அதில் வந்து 2 and 4 நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு பண்ணுற நேரம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வைக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு 3-4 months வந்து இந்த ஸ்டடீஸில் வந்து அவனுக்கு கொடுத்துடலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அகாடமிக் சேலஞ்சில் டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் பார்த்தோம். எக்ஸாம் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் இதிலிருந்து நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ இதில் பார்த்தோம். இதில் இன்னும் நீ கொஞ்சம் நம்ம டீப்பாக நம்ம கொஞ்சம் போய் அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ண அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வந்து நினச்சானா இல்லை டீச்சர்ஸுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபாக இருக்குது. ஒரு 3 புக்ஸ் வந்து இங்கே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது த 7 Habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் டீன் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து யாருன்னா சீன் கோவை இவர் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்தர் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு அருமையான ஒரு புக். இதை வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம புரிஞ்சு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா மைண்ட் செட் த நியூ சைக்காலஜி அப்படின்ட்டு இதுவும் ஒரு பெஸ்ட் ஆத்தர் வந்து பார்த்தோன்னா எஸ் டுவிக் இவர் வந்து ஆத்தர் பண்ணியிருக்கிறாரு. இந்த புக்கும் இந்த நம்மளுடைய இந்த ரிலேட்டட் டாபிக் வந்து ரொம்ப அந்த ரிலவெண்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா த ஆங்ஸைட்டி அண்ட் ஒரி ஒர்க் புக் அப்படின்ட்டு இது வந்து 3rd புக் பார்த்தோன்னா டேவிட் ஏ கிளார்க் இது வந்து அவர் வந்து ஆத்தர் பண்ண புக்கு. இதுவும் நல்ல அருமையான புக். எந்த மாதிரி பசங்க வந்து ஆங்ஸைட்டின்னு ஆகுறாங்க, எப்படி வந்து நம்ம அதை வந்து அந்த டீஸ்ட்ரெஸ் பண்ணுங்கிறத அது வந்து நம்ம டோட்டலாகவே இந்த புக்கில் பார்க்கலாம். இந்த 3 புக்கு வந்து ரொம்பவே நம்ம இங்கே சஜஸ்ட் பண்ணுறோம். குழந்தைங்களோட எஸ்பெஷலி போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட அவருடைய அகாடமிக்கில் இருக்கிற சேலஞ்சஸ் குறிப்பாக வந்து அந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எப்படி வந்து நாம் ஓவர்டேக் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் வந்து எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணுறது. அப்புறம் டைம் சேலஞ்ச் எந்த மாதிரி ஒரு டைம் சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் 3rd வந்து அந்த செல்ஃப் டவுட்டை வந்து எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணணும். லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருந்தேன்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன் ஏஸ் எ பேரண்ட்டாக நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் செல்ஃப் டவுட் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது நம்ம இங்கே பார்த்தோம். அடுத்த செக்மெண்ட்டில் நான் பார்க்குறது இதே போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு 3 monthsல எந்த மாதிரி டைம் ஷெட்யூல் அவங்க போட்டேன்னா நிச்சயமாக அவங்க வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோராக ஒரு டாப் ஸ்கோராக செய்ய முடியுங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுறது ஆனந்த்குமார். பை வில் சி யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்லா கிளியராக புரியணும்னா ஆல்ரெடி போட்ட அந்த அட்டென்ஷன் டு த பேரண்ட்ஸுங்கிறத பாருங்கள். அது வந்து காமனாக ஒரு கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்குது. அதை பாருங்கள், பார்த்து இதை பாருங்கள். ஓகே, பை வில் சி யூ. அப்படி தான் தேங்க்யூ. வில் சி வித் நெக்ஸ்ட் வீக் வித் a new topic with new ideas to support our board exam students to achieve their success, achieve their goal in their lifetime.